எப்பவுமே நம்ம வந்து பார்த்தோன்னா, ஒரு டைம் ஆச்சு நமக்கு வாய் புண்ணு வந்திருக்கும். அத வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஆப்தஸ் அல்சர்ன்னு சொல்றோம். இல்ல கிராங்க் சோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த வாய் புண்ணு வர்றதுக்கான வந்து மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு இருக்கிற அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தோன்னா, ஒண்ணு வேலை ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், இல்ல ஃபேமிலி ரிலேட்டடா ஸ்ட்ரெஸ், இல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அந்த மாரி பல விதமான ஸ்ட்ரெஸ்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கு. பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி. குழந்தைங்களுக்கு வந்து படின்னு சொல்றோம். இல்ல மத்த விஷயங்கள்ல வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வைரன்மென்ட் இருக்கும்போது அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த வாய்ப்புண் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். 2வதா வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. அதாவது பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்ஸ் வந்து பார்த்தோன்னா, குறைபாடு இருந்து வரலாம். 3வது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள். நம்ம வந்து காரமான உணவுகள் எடுத்துக்கிறோம். இல்ல சாக்லேட்ஸ் நெறைய சாப்பிடுறோம்னா, இந்த வாய்ப்புண்கள் வரலாம். 4வதா நம்ம யூஸ் பண்ற பிரஷ். இப்ப வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பிரஷ் பண்றோம். ரொம்ப ஃபாஸ்ட்டா பிரஷ் பண்றோம். இல்ல ஹார்ட் பிரிசில்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இல்ல ஒரே பிரஷ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ அப்பயும் பார்த்தோன்னா வாய்ப்புண்கள் வரலாம். பிறவியாவே வந்து பார்த்தோன்னா, கிரான்ஸ் டிசீஸ் என்ற தொந்தரவு, அதாவது வந்து குடல் சார்ந்த தொந்தரவு இருக்கும்போது, அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, இந்த வாய்ப்புண் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சின்னதா சிவப்பா ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட பார்த்தோன்னா, பெருசா ஒயிட்டா வந்து பார்த்தோன்னா, ரவுண்டா இருக்கலாம். இல்ல ஓவல் ஷேப்ல வந்து பார்த்தோன்னா வரும். நமக்கு யூசுவலா வந்து பார்த்தோன்னா, வாய் பகுதியில வரலாம். இல்ல ஈவன் நாக்குகள்லயே வரலாம். அந்த மாரி வரும்போது என்னன்னா, நம்ம ஏதாவது உணவு எடுத்துக்கும்போதோ, பிரஷ் பண்ணும்போது பார்த்தோன்னா, நமக்கு எரிச்சல வந்து வரவழைக்கும். ஸோ, அப்ப வந்து நம்ம என்ன மாரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்டின்னா, முதலாவதா வந்து என்னன்னா, நம்ம ஹோம் ரெமடிஸ் வந்து வாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணீ வச்சு வாய் கொப்பளிக்கலாம். இல்ல வந்து அந்த இடத்துல வந்து தேன் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா, அது சூத்தனிங் எஃபெக்ட் குடுக்கும். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ, அது வலிய குறைக்கிறதுக்கு உதவும். ஸோ, அந்த மாரி நேரங்கள்ல நீங்க தயிரு, சாஃப்ட்டான டயட் இட்லி, இடியாப்பம் அந்த போன்ற காரம் இல்லாத உணவுகள வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவு உதவும். ஜெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலிய தீர்க்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கடைகள்ல வந்து இருக்கு. அத நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பெற்று வாங்குறது நல்லது. வராத இருக்கிறதுக்கு எதா வழிகள் இருக்கான்னா, முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். நம்ம ரிலாக்ஸ்டா மெடிடேஷன்ஸ் வந்து டெய்லி பண்ணலாம். 2வதா நம்ம சூஸ் பண்ற பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பிரிசில்ஸா இல்ல அல்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸா இருந்தா ரொம்பவே நல்லது. ஜென்டிலா பிரஷ் பண்ணுங்க. அண்ட் 3வதா நெறைய காய்கறி, பழங்கள வந்து உணவுல சேர்த்துக்கிறதால போதுமான ஊட்டச்சத்து இருக்கும்போது, இது வர்றத நம்ம